எத்தனையோ ஆண்டுகள் தொடர்ந்து உலகத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி கனவுக்கு நிகர் என்பது? நான் பல வருடங்களாக எனக்கு பிறந்து ஒரு 50 வருடமோ 60 வருடமோ 70 வருடமோ 30 வருடமோ தொடர்ந்து இந்த உலகத்தை நான் அனுபவித்து உடலாலும் மனதாலும் தொடர்ந்து நான் அனுபவித்து வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நீங்கள் எப்படி கனவுக்கு நிகரானது என்று சொல்கிறீர்கள்? இது எப்படி கனவு ஆக முடியும்? நீங்கள் சொல்வது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறதே தவிர ரியாலிட்டி பிராக்டிகாலிட்டின்னு பார்க்கும் பொழுது அவ்வாறு இல்லையே என்பது போல நமக்கு ஒரு சந்தேகங்கள் எழுதலாம். அதுக்கு பகவான் அழகா பதில் சொல்றார். சில சமயங்களில் கனவுகளிலும் காட்சிகளிலும் பல்லாண்டுகளின் அனுபவங்களை சில நிமிடங்களில் ஊறுகின்றோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவிலே ஒரு கனவிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முழு வாழ்க்கையை ஒரு கனவிலே வாழ்ந்து இருப்போம். விழிச்ச பின்னாடி பார்த்தாதான் ஒரு 5 நிமிஷமா இருக்கும். ஆனா அந்த கனவு நடந்துகிட்டு இருக்கும் போது 60 வருடம் 80 வருடம் 70 வருடம் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு குழந்தை, ஒரு பெரிய ஒரு உடைமைகளை சேர்ப்பது என்ற பலவிதமான சம்பவங்கள் நிறைந்த அது அப்பொழுது நிஜம் போல நமக்கு உணர்வை கொடுத்து கொண்டிருந்தது. வெளியே வந்தாதான் அதற்கு பேர் கனவு. அந்த உணர்விலே இருக்கும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு அது நிஜமான ஒரு ஒன்றாகத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். கனவு காணும் போதே இது கனவுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியறது இல்ல. அப்ப அது நான் வாழ்றேங்கிற உணர்வுல தான் நீங்க அந்த உணர்வுல வாழ்கிறீர்கள், அந்த ஃப்ரீக்குவன்சில. அப்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறீங்க. அப்ப வாழும் பொழுது அது நான் என்னமோ 5 நிமிஷத்துல வாழ்றேங்கிறதுல அங்க உங்களுக்கு உணர்வு தோன்றது இல்ல. அது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஈவெண்ட்ஸை நீங்க கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு பெரிய வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க வேக்கப் ஆனவனதான் தெரியுது, இந்த மொத்த அனுபவமும் மொத்த வாழ்க்கையும் எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு 2-3 நிமிடங்களோ அல்லது சில நிமிடங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் என்பதை விழித்த பின்புதான் உங்களுக்கு தெரிகிறதே தவிர கனவிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது நிஜம் என்ற உணர்வையும் நீண்ட காலமாக அதை அனுபவிப்பது போல ஒரு உணர்வையும் தான் உங்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் யதார்த்த உண்மை. அப்ப சில சமயங்களில் கனவுகளிலும் காட்சிகளிலும் பல்லாண்டுகளின் அனுபவங்களை சில நிமிடங்களில் ஊறுகின்றோம் என்றால் அனுபவிக்கின்றோம். ஆனால் அதனால் அவை மெய்யாகி விடுமா? ஒவ்வொரு நாளும் கனவு மெய்யா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா விழித்த பின்பு அது இல்ல. நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் கனவுங்கிற ஒரு நிகழ்வுல. விழித்த பின்பு நம்ம ஓலக்கொட்டாய்க்குள்ள உட்கார்ந்து இருந்தோம்னா நான் இவ்வளவு நேரம் கோடீஸ்வரனா வாழ்ந்து கொண்டிருந்தேனே அப்படின்னா அது நிஜமாயிடுமா? கண்டிப்பா நடக்காது. பெரிய பெரிய வேர்ல்டு மில்லியனர்ஸ் அல்லது நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் கனவுல நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இங்க நடக்காத விஷயங்களை பல நேரத்துல நம்மளுடைய மனம் கனவுல அனுபவிக்குது. ஆனா விழித்த பின்பு அது இல்லைன்னும் போது அப்ப அனுபவிச்சதெல்லாம் நிஜமாயிடுமான்னா கண்டிப்பா நிஜமாகாது. ஆனா அங்க நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்ப அதான் கேட்கிறார், அதனால் அவை மெய்யாகி விடுமா? கண்டிப்பா கிடையாது. கால அளவையும் கற்பனையே. அது போலதான் இப்ப நாம 80 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 40 வருஷம் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் இங்கே நாம் ஒரு உடலிலே ஒரு உயிராக உறவுகளோடு இந்த உலகத்திலே விரும்பியதை அடைந்து ஆசை, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு எல்லாவித உணர்வுகளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது இப்பொழுது நமக்கு நிதர்சனமான உண்மையாக சத்தியமான ஒன்று போல நம்மால் அனுபவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் நீங்கள் எப்பொழுது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்மா என்பதை நீங்கள் அறிந்த மாத்திரத்திலே இந்த வாழ்க்கையும் இப்பொழுது நம்மால் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்தும் கனவுக்கு நிகரானது, கனவு போல ஒன்றுதான் என்ற அறிவு நமக்கு அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அது அனுபவபூர்வமான அறிவாக மாறிவிடுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியாது. நீங்களே அதை ரியலைஸ் பண்ணும் போதுதான் அதோட உண்மை தெரியும். கனவுல இருக்கிறவன்ட்ட போய் இது கனவுப்பான்னு சொன்னா அவன் ஒத்துக்குவானா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்.
பல நேரத்துல நமக்கு வர கனவை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனா நம்மளோட வாழ்ந்து இறந்து போனவர்கள் திடீரென்று நம்ம கனவுக்கு வந்தா அந்த கனவை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கனவை எடுத்துட்டு திடீர்னு இவர் ஏன் என் கனவுல வந்தாரு, அப்ப இது வரைக்கும் நான் எவ்வளவோ கனவு வந்திருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே நம்மளோட வாழ்ந்து இறந்தவர்கள் திடீர்னு நம்ம கனவுக்கு வந்தா இந்த கனவுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, நம்மளே ஒரு மனம் வந்து என்ன பண்ணும், அதற்கு ஏதோ ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்து அதை அலசி ஆராயணும், யோசிக்கும். அப்ப நீங்கள் எதை உண்மைத்தன்மை கொடுக்கிறீர்களோ அது உண்மையாக உங்களுக்கு தெரிகிறது. உண்மையில் அது உண்மை இல்லை என்பதுதான் உண்மை. அதுபோல இந்த கால அளவு கனவுங்கிறது 5 நிமிஷத்துல நடந்தாலும் சரி, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு 80 வருஷம் 100 வருஷம் இல்ல உலகம் 2000 வருஷம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஹிஸ்டரி இருக்கே அப்படின்னா, உன் மனசு வெளியே வந்து உன் மனசுக்குள்ளதான் இந்த உலகம் இருக்குன்னு நம்ம பல நேரம் பார்த்தாச்சு. இந்த 2000 வருஷங்கிறது உன் மனசு வெளியே வந்தாதான் உன் மனசால பார்க்கப்படுது. மனசு உள்ளே இருந்துச்சுன்னா 2000 வருஷங்கிற ஒரு எந்த ஹிஸ்டரியும் அதை நிரூபிக்கிறதுக்கோ வெளியில ஒரு ஆள் கிடையாது. காலம் என்பதே ஒரு கற்பனை அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. கால அளவையும் கற்பனையே, தோன்றி மறைபவை எவையாயினும் அவற்றை மெய்யென கொள்வதற்கில்லை. எதெல்லாம் கிரியேட் ஆகுதோ, எதெல்லாம் டிசப்பியர் ஆகுதோ, எதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பியர் ஆகுதோ, எதெல்லாம் மறைகிறதோ அவையெல்லாம் உண்மை என்று சொல்வதற்கில்லை என்று ஒரே நேர்கோடாக அடித்து விடுகிறார். த டைம் என்பது மித் அப்படிங்கிறார். காலம் என்பதும் நேரம் என்பதும் பொய்யானது. உதாரணத்துக்கு சில நேரங்களிலே இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சத்சங்கம் 2 மணி நேரம் போனா கூட ரொம்ப நேரம் போன மாதிரி நமக்கு ஃபீலிங் இல்லாம ஏதோ இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடுச்சா நமக்கு டைம் என்ன ஆயிடும், மறந்துட்டு அந்த சப்ஜெக்டோட கலந்து போகும்பொழுது நமக்கு டைம் ஃபர்கட் ஆயிடுது. இதே நான் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு சப்ஜெக்ட பேசிட்டே இருந்தேன்னா இவரு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்மளை போட்டு என்ன பண்றாரு, எதையோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து டார்ச்சர் பண்றாருன்னா நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம் மனம் அதிலே லயமாகவில்லை அந்த கருத்துக்களோட. அப்ப உங்க மனம் எதிலே வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு அதிலே போகும் பொழுது அங்க நேரமானது கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான நேரம் இருக்கானா அப்படி கிடையாது. நம் மனதிற்கு ஏற்றார் போல்தான் நேரம். அதுபோல எப்படி நாம ஒவ்வொரு கனவும் நம்ம மனசால காணப்படுது 5 நிமிஷம் போல, நம்முடைய ஆள் மனதினால் அனுபவிக்கப்படுவதுதான் இந்த ஒரு பிறப்பு என்பது. நம்ம வாழ்றதெல்லாம் வந்து வெளியில எல்லாம் நிஜமா இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஆள் மனதுல உங்க ஜீவன் என்ற உங்க உயிர் ஒரு திரையில சினிமா பார்ப்பது போல இந்த மனமானது பார்ப்பவனாகவும் பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் பார்த்தல் என்ற செயலையும் மூன்றையும் ஒரே டிவைஸ் தான் செய்யுது. இந்த உலகம் இருப்பதாகவும் உலகத்திலே நீங்கள் இருப்பதாகவும் இதை நீங்கள் அனுபவிப்பதாகவும் இந்த உலகம் தோன்றியதாகவும் இவை எல்லாத்தையும் உங்களுடைய ஆழ்மனதினுடைய ப்ரொஜெக்ஷன் தானே தவிர நிஜமாக வெளியே இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் ரமண பகவானின் கருத்து. அவருடைய அனுபவபூர்வமான உண்மை. அவர் மட்டுமல்ல, பல மகான்கள் சொல்லியதும் அதே சத்தியம்தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் சத்தியம். இப்ப சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு சொல்றோம், மேற்கே மறைகிறதுன்னு சொல்றோம். கிழக்கு என்பது எப்படி சொல்ல முடியும்? சூரியன் உதிக்கிறத கிழக்குன்னு நம்மளா ஒரு என்ன பண்ணிருக்கோம், காலங்காலமாக நம்ம சாஸ்திரத்துல நம்ம சொல்லப்பட்டதுனால அதை கிழக்குன்னு வச்சிருக்கிறோம். இத மேற்குன்னு வச்சுக்கிறோம். இது காலை என்று வைத்திருக்கிறோம். வெளிச்சம் இல்லாமல் போகும்போது இரவு என்று வைத்திருக்கின்றோம். ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள் என்று வைத்திருக்கின்றோம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் என்று வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் நமக்கு நம் முன்னோர்களாகவும் நமக்குள்ளேயும் நாம் வாழ்வதற்கு எளிமையாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய கால அளவுகளை தவிர உண்மையில் கால அளவு இருக்கிறது என்றால் கிடையாது.
ஏன்னா காலம் என்பது மனதை சார்ந்தது தானே தவிர வெளியிலே நிஜமாக இருக்கிறதா என்றால் கிடையாது. சோ த டைம் இஸ் அ மித். அதை நம்ம தெளிவா புரிஞ்சு, கால அளவையும் கற்பனையே. சில சமயங்களில் கனவுகளையும் காட்சிகளிலும் பல்லாண்டுகள் அனுபவங்களை சில நிமிடங்களில் ஊறுகின்றோம். அதனால் அவை மெய்யாகி விடுமா என்றால் கிடையாது. அதுபோலத்தான் இந்த உலகம் நிஜமாகவும் பல வருடங்களாகவும் எல்லாம் அனுபவிப்பது போல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தாலும் இது நிஜமா என்றால் நிஜமல்ல, இது கனவுக்கு நிகரானதுதான். தோன்றி மறையக்கூடியவை அனைத்தும் பொய்யாகத்தான் இருக்க முடியும் என்று பகவான் இங்கே நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அப்ப எது நிலையானது, எது நித்தியமானது? as a consciousness மட்டும்தான் நித்தியமானது, அது மட்டும்தான் பர்மனன்ட், மற்றது எல்லாமே இன்பர்மனன்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இம்பர்மனண்டான விஷயத்தின் மீதே மோர் பற்றுதலோடு அதோட அட்ராக்ட் ஆகி அதை அட்டாச்மெண்ட் ஆகி அதை நாம பிடித்து வைத்துக் கொள்ள நினைக்கிறோம் வாழ்க்கையில. நீங்க பாத்தீங்கன்னா இம்பர்மனண்டான விஷயத்தையே பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு நேர காலத்துல என்ன ஆயிடுது, அது அழிய ஆரம்பிச்சிடும். தோன்றியது எல்லாம் ஒரு நாள் அழிந்துதான் ஆக வேண்டும். அப்ப நமக்கு அது வலி ஏற்படுகிறது. எப்பொழுது நீ தோன்றி மறையாத ஒன்று நான் என்று நீ அறியும் பொழுது, உனக்கு முன்னால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும் என்று தெரியும் பொழுது உனக்கு எப்படி வலி வரும், துக்கம் வரும்? உதாரணத்துக்கு நீங்க கனவுலயே இருக்கிறீங்க, கனவு என்ற ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கனவுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அதுல நடக்கிற சம்பவங்களோ அதுல நடக்கிற நபர்களோ வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களை பாதிக்குமா பாதிக்காதா? இது கனவு என்று தெரிந்த பின்பு அதுல நடக்கிற நிகழ்வுகள்லாம் நமக்கு ஒரு அளவுக்குத்தான் அதனால ஒரு பாதிப்பு இருக்குமே தவிர ஆழமான எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் இது பொய்யானது ஒண்ணு, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டிசப்பியர் ஆக போகுது, இது மறைய போகுது, இதுல நடக்கிற எல்லா சம்பவமும் என்னது, பொய்யானது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மேஜிக் ஷோ போறீங்க, மேஜிக் மேன் என்ன பண்றான், கையில இருந்து திடீர்னு ஒரு புறாவை எடுக்கிறான், எங்க இருந்து ஒரு பறவையை கொண்டு வந்து விடுறான், நெருப்பு எரிய வைக்கிறான், ஆள் இல்லாம பண்றான், ஆளை துண்டாக்குறான். இது எல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம், ஷாக் ஆகுறோம், விசித்திரமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாம் மேஜிக் தான், இது உண்மை கிடையாதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு ட்ரிக் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அது பார்க்கும்போது நமக்கு அது நிஜம் போல தோணுனால அது ஒரு ட்ரிக்குன்னு தெரியறதுனால அது மேல ஒண்ணு நம்ம என்ன பண்ண போறது இல்ல, மேஜிக் மேன ஒண்ணு நம்ம கடவுளாக யாரா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? நாம நல்லா தெரியும் அவன் ஏதோ ட்ரிக் பண்றான், அவனை ஒண்ணு கடவுளா நம்ம கும்பிடுறது கிடையாது. அது போல இந்த கனவுல இருக்கும்போது இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது மேல நமக்கு ஒரு ஈர்ப்போ அது நிஜங்கிற ஒரு உணர்வோ அதோட பற்றுதலோ நமக்கு ஏற்படாது. பற்றுதல் இல்லாத பொழுதே நமக்கு ஆசையும் துக்கமும் நமக்கு ஏற்படாது. பற்றுதல் எங்கு இருக்கின்றதோ, அட்டாச்மெண்ட் எங்கு இருக்கிறதோ, எப்படி அட்டாச்மெண்ட் வரும்னா இது நிஜம்னா தான் அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், பொய் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஒரு காதலன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு காதலிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவனுக்கு அட்டாச்மெண்ட் அது மேல ரொம்ப இருக்காது. அந்த பொண்ணும் காதலிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் ரொம்ப டீப் ஆயிடும். ஒருத்தர் ஒன் சைடா இருக்கும்போது அதோட அட்டாச்மெண்ட் ரொம்ப டீப் ஆகாது. டபுள் சைடா இருக்கிற கம்பேரிட்டிவ் டபுள் சைடா இருக்கிற அட்டாச்மெண்ட்டை காட்டிலும். அது போலதான் இது நிஜம்னு நம்ம நினைக்கும் போதே ரெண்டு சைடு போல ரொம்ப டீப்பான நமக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு துக்கம் ஏற்படுகிறது. இது பொய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுல பட்டுப்படாம இருந்துருவோம். அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் நமக்கு அது துக்கம் இல்லாம இருக்கும். இது என்னைக்கோ ஒரு நாள் மறைய போகுதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்ப ஞானிகள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறார்கள் என்றால், இது பொய்யானது, இது நிலையில்லாதது, இது எனக்கு தோற்றத்தை கொடுக்கிறது, ஆனால் இது மறையக்கூடிய தன்மை, கனவு போன்று இது மறையக்கூடிய தன்மை, இதுக்கு ஒரு நிஜமான ஒரு இருப்பு இருக்கானா கிடையாதுங்கிறது அவங்களால ஞானம் ஏற்பட்டதுனாலதான் இதுல எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது அவர்களுடைய ஆழ் மனதிலோ அல்லது அவர்களுடைய ஆழமாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. சாதாரண மனிதனுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவனுடைய ஆழமான துக்கத்தை ஏற்படுத்துது.
ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? ஞானம் மட்டும்தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. போன கேள்விகளிலே அது பார்த்தோம். அததான் இங்கேயும் சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கனவுக்கு நிகரானதுதான் இந்த விழிப்பு வாழ்க்கையும். அது சிறிது நேரம் போல தோன்றுகிறது, இது நீண்ட காலம் இருப்பதுனால் இது நிஜம் போல நமக்கு தோன்றுகிறது. காலத்திலே நீண்ட தூரம் இருப்பதாக இருந்தாலும் இதுவும் ஒரு கனவு போன்ற ஒரு தோற்றம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்விக்கு போலாம். தோற்றம் மாத்திரமாம் உடல் எவ்வாறு இயங்குகிறது? சரி, நீங்க இந்த உடம்பு இயங்குது, இந்த உடம்ப நீங்க ஒரு தோற்றம்னு சொல்லிட்டீங்க, ஒரு பொய்யான ஒரு அப்பியரன்ஸ்ன்றீங்க. இது எப்படி இயங்குகிறது? பகவான் பதில், பொய்யாம் உடலை இயக்குவது கூட ஆத்மாவின் ஆபாச பிரகாசமே. நம்ம ஜென்ரலா உடம்பு எப்படி இயங்குதுன்னா, நம்ம அனாட்டமி படிக்கிற மாதிரி எல்லாம் போய் படிச்சோம்னா அது வேற சப்ஜெக்ட். இங்க ஸ்பிரிச்சுவலா நம்ம அந்த உடம்பு எப்படி இயங்குதுன்ற ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பார்க்கணும்னா, ஆத்மாவின் ஆபாச பிரகாசமே அப்படிங்கிறார். அதாவது ஜீவன் என்ற தன்மை நமக்குள்ள இருக்குல்ல, நான்ற உணர்வு இருக்குல்ல, இந்த நான்ற உணர்வு ஆத்மா நான் என்பதை அறியாவிட்டால் அது வேறு ஒன்றாக தன்னை அறிகிறது. இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களை நீங்க ஆத்மாங்கிறத ரியலைஸ் பண்ணலைன்னா நீங்க உங்களை என்னவா ரியலைஸ் பண்றீங்க? ஒரு ஜீவனாக, ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக உங்களுடைய பேரோடு சம்பந்தப்பட்டு நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்றீங்க. எப்பொழுது நீங்கள் உங்களை ஆத்மாவாக ஐடென்டிஃபை பண்ணாத பொழுதே நீங்கள் மனம் என்ற அந்த தன்மைக்குள் விழுந்து விடுகின்றோம். இந்த மனம் தன்னுடைய வாசனைகளுக்கு ஏற்ப சூட்சமமான மனமானது ஸ்தூலமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதுதான் இந்த உடல். இங்க ஆபாச பிரகாசம் அப்படின்னா சிதாபாசன் என்று அர்த்தம். சித்தோட ஆபாசன் கான்சியஸ்னஸ் போலவே இருக்கும், ஆனா அது கான்சியஸ்னஸ் கிடையாது. கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய பிம்பம் தெரியும், அது பிம்பம் தானே தவிர அது உண்மையா என்றால் அது உண்மை கிடையாது. உண்மை போன்று இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம். நமக்கு எல்லாத்துக்கும் நான்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, உங்களுக்கு அந்த நான்ற உணர்வு சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸோடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் தானே தவிர அது உண்மையான கான்சியஸ்னஸ் உணர்வா என்றால் அது கிடையாது. அந்த பொய்யான டூப்ளிகேட்டான அந்த சித்தோட ஆபாசம் தான் ஆபாச பிரகாசம் இங்க சொல்றாரு. அந்த ஆபாச பிரகாசம் தான் மனமாகவும், அந்த மனம்தான் உடலாகவும் ஒவ்வொரு விதமான பரிணாமத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப சட்டிலான ஆன்சர். ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். உடம்புங்கிறது மனதோடைய எக்ஸ்பான்ஷன், மனம்ங்கிறது ஜீவனுடைய எக்ஸ்பான்ஷன். ஜீவன் என்பது வேற ஒண்ணும் இல்ல, தன்னை கான்சியஸ்னஸா அதை ஐடென்டிஃபை பண்ணலாத போதே அது ஜீவன் தன்மையை அடைந்து விடுகிறது. அதை அடைஞ்ச மாத்திரத்திலே மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. மனம் வேலை செய்யும் போதே உடம்பு என்ற தன்மைக்கு ஸ்தூலம், காரணம் சூட்சமம், ஸ்தூலம் என்ற தன்மைக்கு நாம் விடுகின்றோம். அவ்வளவுதான். நல்லது.